ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த வராகி அம்மா சவால் விட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக நாளை விடிவதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை முழுசாக கேளு. நம்பிக்கை இல்லாமல் சும்மா கடமைக்கே நீ கேட்டினா அது நடக்காது என் செல்லமே. என் மேலே பரிபூரண நம்பிக்கையோட என் வராகி அம்மா சொன்னாங்கன்னா அதை செஞ்சு காட்டுவாங்கன்ற நல்ல எண்ணத்தோடு நீ கேட்டினா இந்த இரவோடு இரவாகவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு முடிச்சிருவேன். எத்தனையோ முறை நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கேன்னு. ஆனாலும் நீ மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையை நினச்சும் அதில் இருக்க சோதனைகளை நினச்சும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போது சோதனைகளை அனுபவிக்கும் உன் வாழ்க்கையை சாதனை நிறைஞ்ச வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். முழுமையான நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லா விதத்திலும் முழுவதுமாய் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைக்க நினைச்சாங்களோ அவங்க முன்பாகவே நீ உயர்வாக வாழ்ந்து காட்ட போற. என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை ஏறுமுகமாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கு மன நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் கொடுத்து நீ ஆசைப்பட்ட அத்தனையும் கூட வெற்றிகரமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட உன் எதிர்காலம் மிக அழகானதாக, சிறப்பானதாக, நல்லதாக இருக்க போகுது. உன் சூழ்நிலையும் உன் வாழ்க்கையும் அனைத்தும் எனக்கு தெரியும். நீ நினச்சது போல, நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்காததால இப்போ நீ ஏமாற்றத்தோட கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்க. அவ்வளவுதானே? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ நினச்ச அத்தனையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக இருக்கட்டும். இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். நீ நினச்ச அனைத்தும் நல்ல முறையில் உன்னை வந்து சேரும். உனக்காக அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் என் செல்லமே. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்தது போல் நடக்காமல் போனாலும் சரி, எல்லாமே உன் நன்மைக்காகவே நான் செய்யும் வேலைகள், என்னுடைய லீலைகள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாரு. இப்போது தான் உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நீ பல நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அதை நாளைக்கே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நீ செய்த உழைப்பு வீணாக போக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ செய்த முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து தான் இப்போ ஒரு நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவில் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இந்த வராகியம்மா நானே எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். உன்னுடைய வலியும் வேதனையும் மன கஷ்டமும் எல்லாமே எனக்கு தெரியும். வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே எவ்வளவு உடஞ்சி போயிருக்கன்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வலியும் வேதனையும் உன்னை பலமாக்க, உன்னை தைரியமாக்க தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விஷயமும் எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையை முடிக்க முடியாது, உன்னை மாற்ற தான் வந்திருக்கு. உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இந்த போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். தடைகள் வந்தாலும் தடங்கல்கள் வந்தாலும் பார்த்து பயந்து பின்வாங்காதே. எந்த விஷயமும் உன்னை தடுத்து நிறுத்த வரல, அது உன்னை பலப்படுத்த தான் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ தோத்து போனாலும் அதையே உனக்கு வெற்றியாக என்னால் மாற்றி காட்ட முடியும். ஒரு விதை முளைக்கணும்னா இருட்டு தேவைப்படுது. அதே போல் உன் கனவுகள் நனவாகணும்னா நீ அமைதியாக பொறுமையாக இருக்கணும் என் செல்லமே.
நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கான நல்ல நேரம் வர்ற வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. சரியான நேரம் வரும்போது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி இந்த வராகி அம்மா உன் வெற்றியின் சத்தத்தை மிக பெருசாக எல்லாருக்கும் கேட்க வைப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்துட்டு போ. இந்த கலியுக காலத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதே பெரிய சாதனை தான். காலத்தையும் நேரத்தையும் யாராலும் ஏமாற்ற முடியாது. உன் செயல்களை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை விதையாக போட்டுக்கிட்டு பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரம் உன் வெற்றியை இந்த உலகமே வியந்து பார்க்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் நேரத்தை சரியாக்கி உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு மன அமைதி வேணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செய்யக்கூடாது என் செல்லவே. எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நினைக்காதே. ஏன்னா இந்த உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்துறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. நீ என்னதான் செஞ்சாலும் அவங்க இன்னும் உன்கிட்ட எதிர்பார்க்க தான் செய்வாங்களே தவிர நீ செஞ்ச நல்லதுக்காக மகிழ மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால தான் எல்லாரையும் மகிழ்விக்காம உன்னை மகிழ்விச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருன்னு சொல்கிறேன். அடுத்தவங்க கிட்ட அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். நீ அன்பு, பாசம், காசு, பணம், உறவுகள், உரிமைகள்னு எதை எதிர்பார்த்தாலும் அதை யாருமே உனக்கு முழுசாக கொடுக்கக்கூடிய மனம் இல்லாதவர்களாகவே இருப்பாங்க. அதனால தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க வேணாம்னு சொல்கிறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினச்சி வாழாமல் இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் கொஞ்சம் நீ நடுத்தர குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்றதுக்காக உன்னை தாழ்வாக நினைக்கக்கூடாது என் செல்லமே. உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னை விட வசதி குறைவாக இருக்கவங்களும் வறுமையில் இருக்கவங்களும் ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இந்த பூமியில் இருக்கும்போது நீ எப்படி உன்னை தாழ்வாக நினைக்க முடியும்? தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக யோசிக்காதே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட மனசை லேசாக வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை தெளிவாகும். நீ தேடும் அமைதியை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்து உனக்கு நல்ல வழியை காட்ட போகிறேன். காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. காற்று எப்போதும் ஒரே திசையில் வீசாது. காற்று மாறி மாறி வீசுவதை போல மனிதனின் வாழ்க்கையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காலகட்டத்திலும் மாறம்தான் செய்யும். இதுவரைக்கும் நீ கெட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் அது நிரந்தரம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இத்தனை நாளாக நீ பொறுமையாக என்னை நம்பி வணங்கியதால் இப்போ உனக்கான நல்ல காலத்தை உருவாக்க வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான நல்ல விடிவு காலமாக நான் மாற்றி காட்டுறேன். நீ எதையும் நினச்சி மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு குழம்பி போகாதே. அன்பு, அறிவு, உணர்வு, துணிச்சல் என அனைத்தையும் நீ சமமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். அன்பு அதிகமாக போனாலும் உன்னை ஏமாத்திடுவாங்க. அறிவு அதிகமாக போனாலும் உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டாலும் நீ தோற்று போயிடுவ. துணிச்சலும் தைரியமும் கூட அளவாக சமமாக இருக்கட்டும். எப்போதும் ஒரே பக்கத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. எல்லா பக்கமும் சமநிலையோட எல்லா மனிதர்களிடமும் சமரசமாக பழக கற்றுக்கும். அப்போதுதான் அமைதி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மன பாரங்களையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. இந்த வராகி அம்மா ஒருபோதும் நிச்சயமாக உன்னை கைவிட்ட மாட்டேன். நீ இழந்ததை விட மேலான ஒன்றை, சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கைங்கிறது கடினமான பாதை தான். அது அழகான இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் சீக்கிரம் வரும்ன்ற அந்த நம்பிக்கையோடு இரு. இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்காது. நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மாறப்போகுது. முடியாது நீ நினச்சி வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாளைக்கே உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையும் விட்டுறக்கூடாது, உன் திறமையும் விட்டுறக்கூடாது. உன் திறமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்த்தி காப்பாற்றுவேன். நீ தளர்ந்து போகும் போதெல்லாம்
இந்த வராகியம்மா நான் வந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். கண்டிப்பா உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குறேன். உன்னை வேணாம்னு சொல்லி வெறுத்தவங்க முன்பாக நீ வாழ்ந்து காட்டி ஜெயிக்க நிற்கணுமே செல்லமே. உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்க உனக்கு பின்னால் தானே இருக்காங்க. அதனால் நீ பயப்படாமல் தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு. எந்த எதிரியும் எந்த துரோகியும் உன் வாழ்க்கை பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன்னை எழுப்பி தூக்கி உயர்த்தி காட்டுறேன். நீ அமைதியாக இருந்தாலே எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி நான் செய்வேன். தோல்வி வரும்போது அதை பார்த்து தயங்கி நிற்காதே. கீழே விழுந்தாலும் விதையாக எந்திரிச்சு செடியாக மாறி மரமாக முளைச்சி நிற்கணும். உன்னை விமர்சிப்பவர்கள் உன் பாதையை அறியாதவர்கள், உன் திறமையை புரியாதவர்கள். உன்னை யாருக்கு என்ன குறை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத. நம்பிக்கையோடு நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உன் முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா நானே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ ஒருபோதும் ஓட வேண்டாம். தைரியமாக நில்லு. தைரியமாக திரும்பி பாரு. நீ சிந்தும் கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது. நீ தனியாக அழுகுதாக நினைக்க வேண்டாம். உன் கவலைகளை தீர்க்க இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நிச்சயம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனால் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தமும் படுற. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையில் பெருசாக எந்த மாற்றமும் வரல, நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கலைன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. வாழ்க்கைங்கிறது ஒரு வேகத்துக்கான போட்டி அல்ல, அது ஒரு பொறுமையின் பயணம். இப்போது தாமதமாகும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைனா துன்பமே இல்லாமல் இருக்காது என் செல்லவே. துன்பமே இல்லாத வாழ்க்கைன்னு இந்த உலகத்தில் எதுவும் படைக்கப்படவும் இல்லை. நீ தேடும் இன்பம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வரணும்னா இந்த துன்பத்தை கடந்து வர தயாராகு. இந்த இன்பமும் மாயைதான். நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்கிய அந்த துன்பமும் துயரமும் கூட ஒரு மாயைதான். இன்பத்தில் மயங்காதே. துன்பம் வரும்போது உடஞ்சி போகாதே. இன்பமோ துன்பமோ ரெண்டையுமே சமநிலையோடு பார்க்க கற்றுக்கிட்டீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் உயர முடியும். என்ன நடந்தாலும் நீ மனம் தளரக்கூடாது. இந்த வராகியம்மா நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை தைரியமாக கடந்து வா என் செல்லமே. உனக்காக ஒரு புது விடியல் காத்துக்கிட்டு இருக்கு. நீ இழந்ததை விட நாளைக்கு நான் உனக்கு மிகப்பெரியதை தான் உன் வாழ்க்கையில் தரப்போகிறேன். இதுவரைக்கும் உன்னை விட்டுட்டு போனவங்கெல்லாம் இனிமே வரும் காலத்தில் தானாக உன்னை தேடி வருவார்கள். அப்பொழுது நீ அழுகுவதற்கு வேலையும் இருக்காது, காரணமும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாய் வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன் மதிப்பையும் மரியாதையும் நீயும் புரிஞ்சுக்குவ. மற்றவங்களும் உனக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போது உன்னை புறக்கணித்த இந்த உலகம் நாளைக்கே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகுது. என்ன நடந்தாலும் நீ எதுக்காக உடஞ்சி போகாதே. உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சு இல்லையா? நானும் உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை உருவாக்கி தர்றேன். யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளம் என்னை தேடுது. எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க தாயே, என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைச்சிருங்கன்னு நீ வருத்தப்படுறதும் புலம்புவதும் வேதனைப்படுவதும் பிரார்த்தனை செய்வதையும் நான் காதில் கேட்டுட்டேன். வெளியே எல்லார் முன்னாலும் நீ சிரித்த முகமாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வலியையும் வேதனையும் போக்கிதான் உன் வாழ்க்கையை உயர்த்த இந்த வராகியம்மா வந்துட்டேன். நீ தனியாக இல்லை என் தங்கமே. நான் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எதையும் அதிகமாக சிந்திக்காதே, அதிகமாக பயப்படாதே. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை எல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எது எப்படியோ அது அதன் போக்கிலேயே விட்டு விடு. போனது திரும்ப வராது. ஆனால் நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக போனதையெல்லாம் மீண்டும் வேறு உருவத்தில் எப்படியாவது வேறொரு ரூபத்தில் வந்து உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. சத்தியம் நிச்சயம் ஜெயிக்கும். இன்னைக்கு உன்னை விட்டு போனவங்க எல்லாம் மீண்டும் நாளைக்கே உன்னை தேடி வரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே
நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். வராகியம்மா வராகியம்மான்னு என்னையே நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்று தருவேன். நீ செய்த எந்த முயற்சியிலும் எந்த குறையும் வைக்கல. அப்படி இருக்கும்போது காலம் எப்படி உனக்கு சாதகமாக மாறாமல் இருக்கும்? இதோ அனைத்தையும் சரி செஞ்சு தாமதமான விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நாளைக்கு ஒரு புது விடியல் உனக்காகவே பிறக்க போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்துடும். நீ ஆசைப்பட்டது போல உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றுனா உன் கடமையை மட்டும் முழு மனசோடு செய்வது தான். உன் கடமையை புரிஞ்சுக்கிட்டு உன் வேலையை நீ பொறுப்போடு செய்யும்போது அதற்குரிய பலனை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். இந்த வராகியம்மா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நீ சோர்ந்து போனாலும் நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த முயற்சியும் ஒருபோதும் வீணாகாது. சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய பலனை இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். நடக்க வேண்டியதெல்லாம் உரிய நேரத்தில் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாத. சில விஷயங்கள் உனக்கானது இல்லைன்னு சொல்லிதான் அதை உன்னிடமிருந்து விலக்கி வச்சிருக்கேன். உனக்கானது எதுவோ, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது எதுவோ அதை நிச்சயமாக நாளைக்கே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் தலைவிதிப்படி உனக்கு அழகான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக நீ செய்கிற செயல்கள் அனைத்துக்கும் சேர்த்து உனக்கு நல்ல பலனை நாளையிலிருந்தே உன் கைகளில் தரப்போகிறேன்.